பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். நேத்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈழத்திலேயே ஒரு முக்கியமான நீர்ப்பாசன குளம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா வான்கதவு எல்லாமே இருக்குது. தண்ணி லைட்டா தான் கொஞ்சம் இப்படி வருது. எப்படி தண்ணி வருதுன்றது பாருங்க. அந்த காலப்பகுதியில வெண்ணி பகுதியில விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காண்டி தான் இந்த குளம் உருவாக்கப்பட்டிருக்கா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சரி, ஒரு போட்டோ எடுப்போம். பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். நேத்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாவக்குளத்துல இருக்க பாவக்குளத்துக்கு தான் போறோம். இதுதான் அந்த பாவக்குளத்துக்கு போற பாதை. அப்படி எங்களோட சேர்ந்து பயணிங்க அந்த குளம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வவுனியா மாவட்டத்திலேயே அமைஞ்சிருக்கிற இந்த பாவக்குளம் தான் ஈழத்திலேயே ஒரு முக்கியமான நீர்ப்பாசன குளம்னு சொல்லியிருக்காங்க. இதன் வரலாறு பழமையானது, கொஞ்சம் சுவாரஸ்யமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாவக்குளம் பேர் வர்றதுக்கு காரணம் இந்த அமைவிடம், இந்த இடத்தின் அமைவிடம் வவுனியால இருந்து மென்னர் செல்ற வீதியில இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை சுத்தி பாகக்காய் அதிகம் விளைஞ்சதால தான் இது பாகக்காய் குளம் தான் முதல் அழைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகுதான் இது பாவக்குளம் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு மருவிய வரலாறு ஒன்று இருக்குது. ஓகே, அங்கால முன்னுக்கு தான் பார்த்துட்டாங்க. இதுதான் அந்த பாவக்குளத்தின் வான் கதவுகள் இருக்கிற இடம். அங்கே பாத்தீங்கன்னா தெரியும். பாப்போம் எப்படி இருக்குன்றத. இது தாழ்ப்பமான குளம்னு சொல்லி இருக்கணும். பார்த்துக்கிட்டு தான் இறங்கணும். இப்ப கீழே இறங்கி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா வான் கதவுகள் இருக்குது. எனக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா வான் கதவு எல்லாமே இருக்குது. தண்ணி லைட்டா தான் கொஞ்சம் இப்படி வருது. எப்படி தண்ணி வருதுன்றத பாருங்க. மழை பெய்தாதான் நல்லா தண்ணி வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துது, நல்லா இருக்கு. பண்டைய கால வரலாறு. இது ஒரு மன்னர் கால குளம். இலங்கையில பண்டிகை நீர்ப்பாசன நாகரிகத்துல ஒரு பகுதியாகத்தான் இந்த குளம் கருதப்படுது. அனுராதபுர காலத்தை சேர்ந்த மன்னர்களான குறிப்பாக 2ஆம் அக்கோதி மன்னன் என்ற ஒருத்தரோட இந்த குளம் தொடர்பு பட்டிருக்கா. இது இந்த குளம் புனரமைக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலப்பகுதியில வெண்ணி பகுதியில விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காண்டிதான் இந்த குளம் உருவாக்கப்பட்டிருக்கா. அந்த உருவாக்கப்பட்ட குளத்திலேயே முக்கியமான குளம் இந்த பாவக்குளம் தான். தண்ணி விளைக்கு நல்ல சத்தமா இருக்கு. குளத்துல ஒரு பகுதி வான் கதவை இருக்கிற பகுதி தான் பார்த்திருந்தேன். இப்ப அங்கால போய் பார்ப்போம். அதான் வான் பாயிர இடம். எல்லா பக்கமே தண்ணி விடுது. எந்த பக்கத்தால போறேன்றே தெரியல.
வந்து தொடர்புபட்ட ஒரு குளம் சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு துளாவர கிணறு மாதிரி தான் இந்த ஷேப் இருக்குது. எங்கால பாத்தீங்கன்னா ஒரு உருவம் செதுக்கி இருக்கீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அதே டிசைன்ல வந்து இதுலயும் இருக்குது பட்டக்கிணது தாழ்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கால போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்றது. ஐயோ இது குளிக்கிறதுக்கு அடுத்து அப்படி இருக்கும். இப்படியே நான் விளையாடி கொண்டு டைம் என்னவே தண்ணி வருது. கையிலேயே செருப்பை கையில வச்சிருங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா செருப்பு போட்டா வலிக்கும். அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே போகுது. ஓகே, இதுக்கு அங்கால வந்து நாங்க செருப்பு போட்டு தான் போடுவோம். இந்த கல்லு குத்தும். கல்லில் அடிச்சா அது தாங்க. இந்த அணைக்கட்டு வந்து 3 மைல் நீளமானன்னு சொல்லியிருக்கணும். அவ்வளவு பெரிய அணைக்கட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குளத்தின் மூலம் வந்து 5000 தொடக்கம் 6000 நிலப்பரப்புல வந்து இங்க வந்து சிறுபோக மற்றும் பெரும்போக நெற்செய்கைக்கு வந்து இந்த தண்ணி வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இந்த குளத்தை நம்பிதான் வந்து யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய வன்னி பிரதேசத்துல இருந்து மக்கள் வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து குடியேற்றப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாங்க மிச்சது பாப்போம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சரி, ஒரு போட்டோ ஒன்று எடுப்போம். எங்க வாங்க. எப்படி இருக்குன்னு இந்த இடம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த குளம் சரியான தாழ்பமான குளம்னு சொல்லி இருந்தவ. அதெல்லாம் அங்கெல்லாம் நாங்க போக கொஞ்சம் டேஞ்சர் தான். அதெல்லாம் நாங்க இங்கேருந்தே இந்த குளத்தின் அழகை காட்டி கொள்றோம். எனக்கு தண்ணினாலே நல்ல விருப்பம். தண்ணியை கண்டாலே சரி, இப்படியான இடங்கள் வந்தா அப்படியே இதாயிடுவேன். காணொலியை முழுமையா பாக்குறது மூலம் இந்த பாவக்குளத்துல மொத்த அழகையுமே நீங்க பாக்கலாம். இந்த பாவக்குளம் வந்து ஒரு விவசாய நீர்த்தேக்கம் மட்டும் இல்லாம பெரிய சுற்றுலா தலமாகவும் விளங்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் சுற்றுலா தலம் தான் இருக்குது. நிறைய பேர் வந்தும் போயிருக்கிறாங்க. குளத்தை சுற்றி இருக்கிற இந்த அடர்ந்த காடு, பறந்து விரிந்த இந்த நீர்நிலை வந்து வவுனியா அந்த இயற்கை அழகுக்கே வந்து சான்றாக இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு இடமா இந்த இடம் இருக்குது பாருங்க. வவுனியால வந்து நிறைய கடல் எல்லாமே இல்ல, குளங்கள் தான் இருக்குது. விவசாயம் தாண்டி இருக்கிறபடியா வந்து இங்க வந்து பெரிய பெரிய குளங்கள் வந்து நிறையவே இருக்கு. டூரிஸ்ட் இடமா வவுனியால பார்க்கக்கூடிய இடம்னா இந்த மலைகள் கூட இருக்குது, குளங்கள் நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா எந்த குளத்துக்கு போனாலுமே ஒரு கல்பாறை அப்படியான பாறைகள் இருக்க ஒரு குளமா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய மலைகள் எல்லாமே இருக்குது வவுனியால. வவுனியாண்ட டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிறது வந்து குளமும் மலைகள் சார்ந்த இடங்கள் தான். இந்த அழகை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கே இந்த இடத்துக்கு வேற ஒன்று தோணும். அப்படி ஒரு இடம் தான் இது. இது போன்ற இன்னும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் ராகவி. தொடர்ந்து பிஎம் டவர் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க இப்படியான போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. பாய்.